இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு தகவல் நுஹ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தண்டனைக்குரிய செயல்களை விட்டு விடுபவன், அச்செயலை செயல்படுத்துபவன் ஆகியோருக்கு உதாரணம் கப்பலில் பயணம் மேற்கொண்டு சீட்டு போட்டு குலுக்கிய கூட்டத்தாரின் உதாரணம் போன்றதாகும். அவர்களில் சிலர் அதன் மேல் தளத்திலும் அவர்களில் சிலர் கீழ் தளத்திலும் இருந்தார்கள். அதன் கீழ் தளத்திலே இருந்தவர்கள் தண்ணீர் தேவைப்பட்டால் மேல் தளத்தில் உள்ளவர்களிடம் வந்து எடுத்து செல்வார்கள். நமக்கு மேலே உள்ளவர்களுக்கு நாம் சிரமம் தந்திடாமல் நம் பகுதியிலேயே துளை போட்டு விட்டால் என்ன என்று கூறினார்கள். அவர்களை மேலே உள்ளவர்கள் அவர்கள் விருப்பப்படி விட்டுவிட்டால் அனைவரும் அழிந்து போவார்கள். மாறாக தங்களின் கைகளினால் அவர்கள் தடுத்திட்டால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வர், அனைவரையும் காப்பாற்றி விடுவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொல்லப்படுவது என்னவென்றால், இப்போ நம்ம கப்பலில் ஒரு பயணம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் போய் எடுக்கணும். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் நம்ம எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணணும், அவங்கள நம்ம வந்து இங்கேயே வந்து துளை போட்டு, அதாவது கடல் ஃபுல்லாக நமக்கு தண்ணி இருக்கு, நமக்கு தேவைப்பட்டா நம்ம இங்கேருந்து ஓட்ட போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னா அப்போ என்ன ஆகும்? அதுதான் வந்து இங்கே என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தண்டனைக்குரிய செயல்களை விட்டு விடுபவனுக்கும் அந்த செயல்களை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியவனுக்கும் உதாரணமே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த கப்பலில் இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க ஓட்ட போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கப்பல் ஃபுல்லாக மூழ்கி போயிடும். அது அவங்க தடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்? அவங்களையும் காப்பாற்ற மாதிரி ஆச்சு, மொத்த பேரையும் காப்பாற்ற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிய வருது.